சொல்லி பார்க்கும்போது மிந்த்ராவோட கஸ்டமர் கேர்கிட்ட சேட் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ பேசினேன். இது எங்களுக்கு வந்து உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீங்களே எடுத்து வச்சுட்டு நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நிஜமாவே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், என் வீட்டுக்கு கீழே இப்போ தான் வந்துட்டு 2 பேர் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னொன்னா, இல்லை இதை நம்புற மாதிரி எங்களுக்கு இல்லை, எங்களோட டெலிவரி பார்ட்னர்கிட்ட இந்த ஆப் வந்து மிஸ்கான்ஃபிகரேஷன்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்கில் போட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1500 ரூபாய் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நானாக வந்துட்டு பர்சனலாக ஒரு 2-3 பேரை பிடிச்சி உள்ளே வேலை செய்கிறவங்கள பிடிச்சி சில அன்எத்திக்கலான வேலாம் வச்சு இது யார் பண்ணது எப்படி பண்ணது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். கண்டுபிடிக்கும் போது தெரினா நான் எவ்வளவோ டெக்னிக்கலாக உள்ளே போனேன். ஆனால் இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப சின்னதாக வந்து நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லை, ரிட்டர்ன் எடுக்க வந்த அந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, அவனோட ஆப்பில் இருந்து சில ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துகிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு, நீ தான் ஒரிஜினல் டிரைவர் மாதிரி போய் இந்த துணியை மட்டும் வாங்கிட்டு போயிடு, அடுத்து நான் வரேன்,